இத்தன நாளா நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ சொல்லிட்டு இருந்தாங்க. அஞ்சலி சரியில்ல. அதாவது கார்த்திக் கல்யாணம் பண்ணும்போதுலருந்து, அஞ்சலியோட குணம் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்ல. அவள கல்யாணம் பண்ணாதன்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு தடுத்தாங்க. இப்போ அஞ்சலி கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, "இல்ல அவ கர்ப்பமாவே இல்ல. அவ பொய் சொல்லிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ஆனா எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் காதுல வாங்கிக்கிட்டே இல்ல. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. நம்ம அண்ணி சொன்னது தான் கரெக்ட்டு. நம்ம அண்ணன் சொன்னது தான் கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா, அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்லருந்து நேரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட சுயரூபத்த செக் பண்றாங்க. அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படிங்கிற ஒரு உண்மையையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த டாக்டர் வந்துட்டு போலீஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டையும் குடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்ட பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம கார்த்திக் பயங்கர ஷாக் ஆக போறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம அண்ணி சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சரிதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அஞ்சலிய நம்பி மோசம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ண போறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியா கூட சேர்ந்து கோர்ட்ல மாஸ் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்டே வந்து போயிட்டு செக் பண்ணிருங்க. அரசு அதாவது இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொல்றேன் அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ கோர்ட்ல இருந்தே ஒரு போலீஸையும் அனுப்பிச்சு, கோர்ட்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்பாடு பண்ண அரசு டாக்டர் கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. அங்க போனதுக்கப்புறமா இந்த அஞ்சலி நான் பணம் தரேன், நான் காசு தரேன், நகை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் வந்துட்டு செவுல்லயே ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அஞ்சலிக்கு வேற வழியே கிடையாது. இப்போ டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய செக் பண்ணி உண்மை எல்லாத்தையுமே சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்தாச்சு. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட வயித்த முதல்ல செக் பண்ணணும். அதாவது நம்ம இலக்கியா உள்ள இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸும் உள்ள இருக்காங்க. இந்த மாரி எல்லாருமே இருந்துட்டு இருக்கும்போது இந்த அஞ்சலியால வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே தப்பிக்கவே முடியாது. அஞ்சலியோட வயித்துல இருக்க பேட பார்த்தாலே எல்லாருமே கண்டுபிடிச்சுருவாங்க. ஏன்னா, கர்ப்பமா இருக்கிற பெண் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் அணிஞ்சிட்டு இருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, டவுட் வர ஆரம்பிக்கும். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த டாக்டர் வந்துட்டு அந்த பேட பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. "அ அஞ்சலி, நீ உண்மையிலேயே கர்ப்பமா இருக்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்டையும் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு நீ இவ்ளோ பிளான் பண்ணி வச்சிருக்கியா? இப்பவே உன்னோட சுயரூபம் எல்லாமே வெளிய வரும். அது மட்டும் இல்லாம இப்போ பேட வந்து பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ணதுனால மட்டுமே நீ கர்ப்பமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்லிட மாட்டேன். உன்ன செக் பண்றேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது வந்து வச்சு அது மட்டும் இல்லாம அந்த மானிட்டர்லாம் வந்து பார்ப்பாங்க இல்லையா? அஞ்சலியோட வயித்துல குழந்தை தான் இருக்கான்னு சொல்லிட்டு, காலையிலேயே சாப்பிட்டு வந்த அந்த சிக்கன் லெக் பீஸும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயாவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட வயித்துல வந்து இருந்துட்டுருக்கு. அத பார்த்ததும் டாக்டர் பயங்கர ஷாக் ஆயிட்டு, "உனக்கு இப்பவே ரிப்போர்ட் தரேன்" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ரிப்போர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா எழுதி குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து போலீஸ்கிட்டயும் குடுத்து, இதுதான் அஞ்சலியோட ஸ்டேட்டஸ். அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே சொல்ற மாரி உண்மையிலேயே கர்ப்பமா இல்ல. இத்தன நாளா ஏமாத்திட்டு இருந்திருக்கா அப்படின்னு உடனே, நம்ம போலீஸ் வந்து சொல்றாங்க, "நீங்க இருங்க மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த அவங்களோட புருஷன் வந்துருவாங்க. அவங்க புருஷன் வந்ததுக்கப்புறமா உண்மை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அவங்க கிட்ட சொல்லிடுங்க." அப்படின்ன உடனே நம்ம கார்த்திக்கும் மாஸ் என்ட்ரி குடுக்குறாரு. கார்த்திக் கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. கார்த்திக் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, இடிஞ்சு போன மாரி வந்து பார்த்தீங்கன்னா உட்கார போறாரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.